முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா என்று ஒவ்வொருவரும் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? இதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னா, பாவம் செய்யாதபடி எப்பொழுதும் அவர் முன்னாடி வைத்திருக்கிற அனுபவம். நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று தாவீது பாடுவதை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நாங்கள் கூடணும், ஏதோ கொஞ்ச நேரம் செய்தியை கேட்டோம், இது நம்மளுக்கு ஆசீர்வாதம் என்பது அல்ல. நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக 1000 தலைமுறைக்கென்று இரக்கத்தை வைக்கிற தேவன். ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு போகிறது அல்ல பிரியமானவர்களே. இதோ இவ்வளவு நேரம் ஆவியோடு கூட ஒரு நல்ல ஆராதனை நம்ம ஏறெடுத்த தேவ சமூகத்தில் அந்த உணர்வின் ஆவி ஒரு நாள் அந்த தீபம் அணைந்திடவே கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். காத்திருப்பு கூட்டம் இது, ஜெபிக்கிற கூட்டம், இங்கே துதிக்கிற கூட்டம், இங்கே வசனத்தை வாஞ்சியாய் கைகொள்ளுகிற கூட்டம், கேட்டு விட்டுட்டு போகிற கூட்டம் இல்லை, கைகொள்ளுகிற கூட்டம். கொஞ்சம் கூட்டம் தான், சின்ன கூட்டம், கொஞ்சம் கூட்டம். ஆனாலும் தேசத்தை சுதந்திரிக்கிற கூட்டம், ஆனாலும் அரணான கோட்டைகளை பிடிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஒரு 5 நிமிடங்கள் ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே துதியின் அபிஷேகம் நம்ம இருதயத்தில் காணப்படணும். துதித்துட்டே இருங்க. துதிக்கிற உங்களுக்கு மத்தியில் பிசாசினுடைய காரியங்கள் நிற்க முடியாது. சில திட்டங்களை ஒவ்வொரு நாளும் பிசாசு போட்டு வைக்கிறானா பாருங்க. குடும்பங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அநேக காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. யாகங்கள் நடத்துகிறாங்களாம், காரியங்கள் பண்ணுறாங்களாம். ஊழியர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாக நடக்குதான். குடும்பத்தில் மோசமான காரியங்கள் நடக்கணும், தீங்கு நடக்கணும்னு. ஆனால் துதிக்கிறவங்க முன்னாடி, துதிக்கிறவங்க குடும்பத்துக்கு முன்னாடி, துதிக்கிறவங்களை ஒன்றும் தொடாதபடி ஆண்டவர் காப்பார். ஒரு காரியம் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் காப்பார். துதிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்கவென்று துதிக்கிறேன் ஐயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் உங்கள் மதியில் இறங்க தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க எந்த சூழ்நிலைகளும் ஒன்றும் உங்களை செய்யாது, எந்த காரியம் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால தான் பவுல் சொன்னாரே, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கலாமா? தேவ பிரசன்னத்தோடு கூட இருதயங்கள் திறக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக நம் சிந்தையிலே அது விதைக்கப்படும். விதைக்கிற அந்த வார்த்தை அது ஹல்லேலூயா பலன் கொடுக்கும். அது அறுக்கப்படும். கம்பீரத்தோடு அறுக்க, நம்ம அறுவடைகளை எடுக்க கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னத்திலே களி கூறுகிறவர்களே, எந்த காரியமும் தொட முடியாது, இச்சைகள் தொட முடியாது, பாவம் மேற்கொள்ள முடியாது, கவலைகள் அணுக முடியாது, சில காரியங்கள் பயமுறுத்த முடியாது. தேவ பிரசன்னம் சூழ தேவனுடைய மகிமை நம்மை நிரப்ப சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எதுவும் நம்மை அசைப்பதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல தேவ பிரசன்னத்தை அப்படியே
நம்ம வைத்துக்கொள்வோம். தேவ பிரசன்னத்தை தக்க வைத்துக்கொள்வோம். தேவ பிரசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். உங்கள் வீடுகளிலே தேவ பிரசனம், நீங்கள் இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் எனக்கு தேவனுக்கு பிரிவினை உண்டாக்குது, ஆவியானவர்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரோட ஆவியில என்னால் நல்லா உணர முடியுது. உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். எந்த காரியம் என்னைய தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் எது, ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு உணர்வுள்ள ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். எந்த காரியம் தடுக்கலையும் இடரலையும் கொண்டு வருகிற காரியம் எது, பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுங்க. சில காரியங்களை ஒப்புக்கொடுங்க. கரங்களை உயர்த்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மனிதர்கள்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சில நாள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே இருக்கிற மரியாதை குறையும், மதிப்பு குறையும். பின்னாடி போய் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, இல்லை பரம தகப்பனிடத்தில் அவர்கிட்ட கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே இந்த காரியம் பெலன் கொடுங்க. பிரிக்குது, என்னையும் உங்களை விட்டு பிரிக்குது, பெலன் கொடுங்க. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. காத்திருப்பு கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை தினத்தில் பரிசுத்த ஆராதனையில் பரிசுத்தத்தோடு பங்கு பெற நீங்கள் எல்லாம் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே இந்த காரியம், ஆண்டவரே இந்த சூழ்நிலை, ஆண்டவரே இந்த காரியம், ஆண்டவரே இந்த கான்டெக்ட், ஆண்டவரே இந்த கான்வர்சேஷன், ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒப்புக்கொடுங்க. எது உங்களை பிரிக்குது ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அப்பா, உங்களோடு செலவிடுகிற நேரம் நான் பலவானாய் மாறுகிற நேரம். ஹல்லேலூயா. கடைசியா இந்த ஒரு ஸ்டான்ஸை நம்ம பாடிட்டு அப்படியே செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும், விசுவாசத்தோட பாடுங்க. ஒப்பு கொடுத்த அந்த உணர்வோட பாடுங்க, ஒப்பு கொடுத்தலோடு பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். கிருபையாய் நேசிக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. அந்த பிரசனம் குறையாதபடி, தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகங்களிலே குறையாதபடி ஆண்டவரே அப்பா நீங்கள் பேசுங்க, எங்களை மறைத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நிமிடத்தில் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், பாருங்க, ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு விடுதலை இருந்தால் கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்துங்க. உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று உண்டு, கண்டிப்பாக உண்டு. நம்ம நினைக்கலாம், நான் ஒரு எளிய நிலைமையில் இருக்கிறேன், இன்னும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அறிய வேண்டிய பிரகாரமாக எனக்கு தெரியாது, என்னால் என்ன சிஸ்டர் பிரயோஜனம் இருக்குது, என் மேலே என்ன திட்டம் இருக்குது, ஐயோ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். என் மேலே என்ன சிஸ்டர் இருக்க போகுது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் பரலோகத்தின் திட்டம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. எத்தனை பேர் இந்த திட்டத்தை புரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க மேலே இந்த தேவ திட்டம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த செயல்படுத்தப்படுகிற தேவ திட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க மேலே வெற்றியாக இது முடிக்கப்படுகிறது. இதே தான் பவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன். ஒரு நல்ல ஒரு மனநிறைவோட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இப்படி முடிகிறது. அப்போ இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருடைய அந்த வாழ்க்கை சக்கரம், ஆயுள் சக்கரம் என்ன பண்ணுகிறது, சுழல்கிறது. யாக்கோபில் சொல்லுவார் இல்லையா, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது நாவும் நெருப்பு. ஆயுள் சக்கரம், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயுள் சக்கரம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சைக்கிள் இருக்குது. அதாவது கர்ப்பத்தில் நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இந்த உலகம் அதற்கு வேறு வேறு பெயர்களை கொடுக்கிறது. ஆனால் யாக்கோப் அழகாக எழுதுகிறார், அதற்கு பேர் ஆயுள் சக்கரம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு சைக்கிள், ஒரு இது இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டம், சுழல்கிறதான ஒரு ஓட்டம், ஒரு சைக்கிள். அப்போ
இந்த ஒரு வாழ்க்கை சுழற்சியிலே யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிந்து கொண்டோமோ அவர்கள் மேல் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அது பலிக்கிறது, நடக்கிறது. இதற்கு ஆதாரமான வசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் நான் படிக்கிறேன், கவனிங்க. 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை அந்த மனுஷன் அறிக்கை பண்ணுறான். யார் அந்த மனுஷன்? பவுல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் புரியும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, யாரால் பிடிக்கப்படுறாரு? கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்படுறாரு. எப்போ பிடிக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தமஸ்கு வீதியில் அவர் போவார். எதற்கு போவார்? கிறிஸ்தவர்களை கட்டி துன்பப்படுத்தி அவர்களை கொடுமைகள் செய்கிறதுக்கு போவார். அந்த காரியத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அழகாக அவருடைய ட்ராக்கில் ஆண்டவர் வராரு. அந்த தேவ திட்டம் வெளிப்படுகிறது. அந்த திட்டத்துக்குள்ளே அவர் உள்ளே வந்துட்டார். தெரிஞ்சிருச்சு எதற்காக ஆண்டவர் என்ன பிடிச்சாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கேட்குற கேள்வி என்ன பாருங்கள், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் நீங்கள் நிதானமாக எடுத்து வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும், நல்லா தெரியும். அதனால் விலைக்கு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த காரியம் தெரியும். ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு முதலாவது கேள்வி. அடுத்தது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ட்ராக் மாறினோன்னே, அந்த காட்ஸ் பிளான் வெளிப்பட்டோன்னே பவுல் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இங்கே தான் அந்த காரியத்தை அவர் சொல்கிறாரு. பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தில், பிலிப்பி சபைக்கு நிருபம் எழுதுகிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதில் அங்கே அவர் சொல்கிறாரு, காஸ்பல் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நான் எதற்காக அவரால் பிடிக்கப்பட்டேனோ, ஒரு காரியத்திற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கேன். இயேசு என்ன பிடிச்சிட்டாரு. எங்கே பிடிச்சாரு? தமஸ்கு வீதியில் அப்படியே என்ன பிடிச்சிட்டாரு. அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு. நான் ட்ராக் மாதிரி ஓடிட்டு இருந்தேன், வேறு வழியில் போனேன், எப்படியோ போனேன், எங்கேயோ போனேன். ஆனால் ஒரு பாதையில், ஒரு கரெக்டான பாதையில் அப்படியே அந்த காட்ஸ் பிளான் எனக்கு வெளிப்பட்டுச்சு. பிடிக்கப்பட்டுட்டேன். நான் அவரால் பிடிக்கப்பட்டுட்டேன். அவர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு. அறிக்கை வருது, கிறிஸ்து இயேசுவினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கேன். அந்த எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடிச்சுக்கணும். அதற்காக நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு அறிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நாவினால் ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் உணர்வோடு கூட நாம் அறிக்கை பண்ண வேண்டிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிடிக்கப்பட்டவன், இயேசுவால் நான் பிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அதான் அப்பா பாடுவார், அழகாக பாடுவார் அப்பா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவள். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை மறந்து ஆனந்தத்தோட பாடுற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. பிடிக்கப்பட்டேன், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டுட்டேன், இயேசு என்ன பிடிச்சிக்கிட்டாரு. நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி அநேகர் எதாலேயோ பிடிக்கப்பட்டு வராங்க இல்லை? அந்த ஆவி பிடிச்சிருச்சு, இந்த ஆவி பிடிச்சிருச்சு, அப்படி பிடிச்சிருச்சு, இப்படி பிடிச்சிருச்சுன்னு எதோ பிடிக்கப்பட்டு அவங்க வராங்க. ஆனால் நம்ம யாரால் பிடிக்கப்பட்டிருக்கணும் தெரியுமா? அவரால் பிடிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட, நம்மளுடைய செய்தியோட மைய கருத்து, இந்த செய்தியோட தலைப்பு என்னென்னா, ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மேலேயும் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். அப்போ இங்கே சவுளுடைய திட்டம் வெளிப்படுகிறது. சவுல் அதை ஏற்றுக்கொண்டு பவுலாக மாறுகிறார். அவர் மாறிட்டார். தேவனுடைய திட்டம் என் மேலே வெளிப்பட்டுருச்சு, இனிமேல் நான் சவுல் கிடையாது, நான் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம மேலே திட்டம் வச்சுருக்காரு. அவருடைய திட்டத்தை ஒரு நாள் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் வந்துடுது. ஆனால் அந்த கர்த்தருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக அதிலே நாம் தொடர்கிறோமா, இல்லை இன்னும் ட்ராக் மாதிரி வேறு ட்ராக்கில் போயிட்டு இருக்கோமா? இதுதான் நம்ம இன்னைக்கு செய்தியோட அந்த காரியம். இதை தான் நம்ம இன்னைக்கு நிதானித்து பார்க்க போகிறோம் இந்த காத்திருப்பு கூட்டத்தில். ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார்.
இதைத்தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதான அந்த பாதை, நமக்கு ஒரு ட்ராக் போட்டு வச்சிருக்கிறாரு ஆண்டவர், நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி பண்ணி வெளிப்படுத்துறது என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெண்ட், அது ஒரு 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 ஃபேஷன், ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, அவங்களும் அது ஒரு வீடியோ போடுறாங்க, ஒருத்தர் மாதிரி செய்கிறது, அதாவது அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, அவங்கள மாதிரி செய்கிறது. ஆனால் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். தனித்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தனித்துவமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய திட்டம் நம்ம ஒவ்வொருவர் மேலும் அவங்கள மாதிரி நான், இவங்கள மாதிரி நான், இப்படி நான், அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அழைப்பு வேறு, தனித்துவம். அதனால தான் பாருங்கள், அருமையாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய கைரேகைகளும் வேறு வேறு. உலகத்தில் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கைரேகை பாருங்கள், கட்டை விரல் அந்த காரியத்தை வந்து ரேகையை வந்து இது பண்ணுவாங்க. கைரேகை நிபுணத்துவம்னு சொல்லிட்டு ஒரு க்ரைமில் ஒரு தனியாக ஒரு படிப்பே இருக்குது, அதுக்கு படிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ இதெல்லாம் எதனால் உருவானது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த படிப்பே தேவையில்லையே. அப்போ தனித்துவம் நிறைந்தவர்களாக, நமக்கு இருக்கிற ஒரு தாளந்து இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ ஆண்டவருடைய அழைப்பும் திட்டமும் நம்ம மேலே வேறு விதமாக வெளிப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சரீரம், நீங்கள்லாம் அவயவங்கள். எல்லாமே கண்ணாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாருமே கையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரும் வந்து காதாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்தால் செவி எங்கே அப்படின்னு ஆண்டவர் அழகாக கேட்பார். அப்போ இந்த தேவ திட்டத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த திட்டத்துக்கு நேராக அவன் நடத்தப்படுவான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே அழைப்பு வந்து விட்டது, ஆண்டவரால் பிடிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குதுங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெவலேஷன் ஓகே, பர்ஃபெக்ட், அவங்களோட காரியம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன அந்த காரியம், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், பிடிச்சிட்டாரு, அது தெரியுது. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி. வேறு எதுலேயும் அவருக்கு கவனம் இல்லை. என்ன ஒரு காரியத்துக்கு பிடிச்சிருக்காரு, என்ன காரியத்திற்கு பிடிச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை எடுத்து அப்படியே நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா அதில் தெரியும். நீ போ, அனனியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ போ தமஸ்கு வீதியில், நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவில், அங்கே சவுல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. இப்போ அவன் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான். ஆண்டவரே, அவன் பயங்கரமான ஆள் ஆண்டவரே, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்தவங்களை கட்டி துன்பப்படுத்தி உடனே ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீ போ. அப்போ பவுல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இவன் என் நாமத்தின் நிமித்தம் பாடுபட வேணும், ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கணும், அவன் பாடுபடணும், நான் அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுவார், நீ போ அனனியா கிட்ட சொல்லுவார், அவன் பாடுபடுவதற்காக. அப்போ பவுல் அதை புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் பவுலுடைய அந்த ஊழிய காரியங்களிலே பாருங்கள், எருசலேமுக்கு போகாதீங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார். அவர் சொல்கிறதும் இல்லாமல் அன்றைய நாட்களிலே தீர்க்கதரிசிகளே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி லேபில் நம்ம பண்ணுற மாதிரி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கிறீங்க, டாக்டருக்கு படிக்கிறவங்களா இருக்கீங்க, உங்களுக்குலாம் தெரியும். கெமிஸ்ட்ரி லேபில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நம்ம நிரூபிப்போம். நிரூபணம் அப்படின்னு எழுதுவோம், சோதனை அப்படின்னு எழுதுவோம். சயின்ஸு குரூப் எடுத்த அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காரியங்களை எழுதி தான் அந்த தியரி, அந்த காரியம் நம்ம வந்து அந்த முடிவுகளை நம்ம வந்து எழுதி வைப்போம். அது அந்த மாதிரி இவங்க தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்டோடு சொல்லுவாங்க, கைகாலெல்லாம் கட்டி, இந்த கட்சி உடையவன் எவனோ அவன் இப்படி கட்டப்படுவான் எருசலேமில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுவாங்க, போகாதீங்க. ஆனாலும் இவருக்கு அழைப்பே அதுதான், அவருடைய திட்டமே அதுதான். அதனால பவுல் சொல்லுவார், நீங்கள் இப்படி அழுது என்னுடைய தேவ திட்டத்துக்கு விரோதமாக நிற்காதீங்க. அப்போ அழைப்பை புரிந்து கொண்ட ஒருவனால் மட்டுமே அந்த திட்டத்திற்கு நேராக தொடர முடியும், ஆசையாய் தொடர முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேலே இருக்குது, ஆண்டவரால் பிடிக்கப்பட்டுட்டோம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு செயல்படுகிற அந்த விதங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து நம்ம நடக்க வேண்டும். இன்றைக்கு அழைப்பு எல்லார் மேலேயும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக எல்லார் மேலேயும் இருக்குது. ஆனால் அந்த அழைப்பை பாதியில் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, பாதியில் விட்டுட்டு போகிற ஒரு கூட்டமும் இருக்குது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு சவுலை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது ராஜா சவுல். பாருங்கள், சாமுவேல் அபிஷேகம் பண்ணி, தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணி, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தானே தெரிந்து கொண்டார். அவனிடத்தில் நல்ல குணாதிசயங்கள் இருந்ததே. ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது அப்படின்னு சொன்னால், அவனுடைய அழைப்பை அவன் பாதியிலே விடுற மாதிரியான சூழ்நிலைகள். அந்த
அழைப்போட ஓட்டத்தில் அவர் கடைசி வரைக்கும் அவரால் வந்து நிற்க முடியல, அவரால் ஜெயிக்க முடியல, அவரால் ஜெயித்து வர முடியல, தற்கொலை பண்ணி மடிந்த அந்த சூழ்நிலைகள். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைப்பை கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அழைப்பை ஒரு நாளும் நம்ம விட்டுறக்கூடாது. அழைப்புக்காக சில காரியங்களை நம்ம செய்யணும். அழைக்கப்பட்ட நாம் அப்படியே ஆண்டவர் என்னை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிர்விசாரத்தோடு வாழாதபடி சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். சில காரியங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர் மேல் நம் வைத்திருக்கிறதான அந்த தேவ திட்டத்தை, நம்மேல் வைத்திருக்கிற அந்த அழைப்பை, பரலோகம் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க சில தியாகங்களை நம்ம செய்ய வேண்டியது வரும். பவுல் சில தியாகங்களை செஞ்சார். கணம் பொருந்திய ஒரு மனுஷன், கமாலியேலுடைய பாதத்தின் அருகே கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், மிகப்பெரியதான ஒரு செல்வாக்குமிக்க ஒரு மனிதன், சவுல் என்று சவுலாய் இருந்து பவுலாய் மாறுன்னு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்பது நமக்கு தெரியும். நம்ம வந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நீ ரோமனா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்பாங்க, நீ ரோமனா அப்படிங்கும்போது ரொம்ப வந்து தைரியமாக அவர் சொல்லுவார். அவர் அதிபதி சொல்லுவார், நான் மிகுந்த தேசாதிபதி என்ன சொல்லுவார், மிகுந்த திரவியத்தினாலே இதை சம்பாதித்தேன் அப்படின்னு. ஆனால் பவுல் என்ன சொல்லுவார், நானும் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன். பிறக்கும் போதே ரோம குடியுரிமையை பெற்ற ஒரு மனிதனாக அவர் வந்து காணப்படுகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்குது. அப்போ சில தியாகங்களை அவர் செய்ய வேண்டியது வந்தது. என்ன தியாகங்களை செய்தார் அப்படின்னா அதுக்கு முந்தைய வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். எந்த காரியத்தை அவர் மேன்மையாக எண்ணலை, பெருசாக நினைக்கல. இன்றைக்கி அழைக்கப்பட்ட சிலருக்கு சில காரியங்கள் தடுக்கிறது, சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே தடுக்கிறது. ஐயோ இந்த காரியத்தை செஞ்சால் என்ன நினைப்பாங்க, இந்த காரியம் அது எப்படி நான் செய்ய முடியும். அழைப்பை நம்ம சில காரியங்களுக்காக உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. சில காரியங்கள் சிலர் வந்து நினைப்பாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு, சில காரியங்கள் ஏதோ ஒரு இதை எப்படி என்னால் விட முடியும், இதை விட்டுட்டு என்னால் எப்படி செய்ய முடியும், அது அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் பவுலோட வாழ்க்கையிலே இயேசுவால் அவர் பிடிக்கப்பட்டவுடன் எந்த காரியத்தை அவர் பெருசாக நினைக்கல. இதற்கு உதாரணமாக, அதாவது இதற்கு வேறுபாடாக யாரை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், முதல் ராஜாவாகிய அந்த சவுலை பாருங்கள். அமலேக்கியர்களை ஜெயம் கொண்டு சாமுவேல் சொல்லுவார், முதல் யுத்தத்திலேயே அவரை மீறிறார் கட்டளையை. இன்னும் நம்ம டீப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்ட 2வது வருஷத்திலேயே ராஜ்யபாரம் அவர் விட்டு போயிருச்சு. ஆனால் 40 வருஷம் சவுல் அரசாட்சி பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 2வது வருஷத்திலேயே ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து சவுலை ஆண்டவர் தள்ளிவிட்டார். அப்போவே யார் அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ராஜா வந்து தாவீது. கொம்பு தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டுருவார். சிங்காசனத்தில் வந்து உட்காருக்கு தான் அவ்வளோ நாள் ஆகும். நான் ஆண்டவருடைய பார்வையிலே ராஜாங்க யாருன்னா தாவீது தான். அங்கே அதிகாரப்பூர்வமாய் பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஒரு திட்டத்தின்படி அவர் அங்கே ராஜாவை மாற்றிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திட்டத்தை நிறைவேற்ற மாட்டார். சில காரியங்கள் சவுல் என்ன வச்சுக்குவார், சாமுவேல் வந்து கேட்பார், எல்லாத்தையுமே நிக்கிரகம் பண்ண சொல்லி அங்கே கட்டளை வரும், தேவ கட்டளை. ஆனால் சவுல் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அமலேக்கர் ராஜாவை உயிரோட வச்சிருவார், ஆடு மாடை உயிரோட வச்சுக்குவாரு. சாமுவேல் வந்து கேட்பாரு, என் காதில் விழுகிற இந்த ஆடு மாடு சத்தம்லாம் என்ன சவுலே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் பலியிடுறதுக்கு வச்சுக்கிறேன், ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக. அப்போ சாமுவேல் கேட்பாரு, கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் இந்த மாதிரி நீ செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு உகந்த பலி அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு வசனத்தில் சொல்லுவார். அருமையான ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார், இந்த மாதிரி முரட்டாட்டம் பண்ணிக்கிறது இந்த விக்கிரக ஆராதனைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு அடுத்தது என்ன பண்ணுவார் சாமுவேல் அப்படின்னா, அமலேக்கிய ராஜாவை வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் பட்டயத்தை வாங்கி தீர்க்கதரிசி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து அங்கே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துடும். ஆனால் இங்கே இந்த பவுலை பார்க்கும்போது இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த திட்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறார். அநேகர் வந்து அழைக்கப்பட்ட அநேகர் அழைப்பை விட்டுறாங்க, அழைப்பை பாதியில் விட்டுறாங்க, சில காரியத்தினால விட்டுறாங்க, சில இச்சைகள்னால விட்டுறாங்க. இங்கே அமலேக்குடைய அந்த சில காரியங்கள் சவுலுக்கு பெருசாக தெரிஞ்சிருச்சு. அவனுடைய ஆண்டவருடைய அந்த திட்டத்தை விட சில காரியங்கள், பிசாசா எப்போவுமே அப்படி தான், சில உலகத்தின் காரியங்களை பெருசாக நம்மளுக்கு காட்டிடுவான், பெரிய அப்படியே இமேஜில் கொண்டு வந்துடுவான். அவன் விட்டு வெளியில் வரவே முடியாதபடி ஒரு மாயையான தோற்றம். சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடந்தது அதுதான். அருமையாக அழைப்பை பெற்ற ஒரு மகன். முழு வேதாகமத்தையும் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் யாரையுமே குமார்னு சொல்லலை. ஆனால் சாலமோனை என்னுடைய பையன் ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் என்னுடைய குமாரன், எயதியா அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. கர்த்தர் நிமித்தம் அந்த பேர் வைக்கப்படுகிறது சாலமோனுக்கு.
அப்படிப்பட்ட ஒருத்தன் பாருங்க, அவன் தன்னுடைய திட்டத்தை கரெக்டாக முடிக்கலை. அப்போ சில காரியங்கள் அவனுக்கு பெருசாக வந்துருச்சு, பெருசாக தெரிஞ்சு ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆண்டவர்களிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு, நீ ஞானத்தை கேட்டதுனால கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் கொடுத்துறதா. என் பையன்னு சொல்லி அபிஷேகம் பண்ண ஒருத்தனை, என்னுடைய குமாரன் சாலமோன் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் அந்த திட்டத்துக்குள்ளே கரெக்டாக போயிட்டு வர முடியல. ஏன் அப்படின்னா பாவத்திலே விழுந்து போகிறான், பாவம் அவனை மேற்கொள்கிறது. பிரசங்கில எழுதுகிறான், நான் ஞானத்தை தேடும் போதே மதுபானத்தால் என் உடலை சீராட்டி கொண்டிருக்க என் உள்ளத்திலே வகை தேடினேன், பைத்தியத்தை நாடிக்கொண்டிருக்க வகை தேடினேன். அவனோட அறிக்கை பாருங்க, அவன் போயிட்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய தூதன் அப்படி எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அங்கே சிம்சோனுடைய பிறப்பை அறிவிக்க இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். கர்த்தருடைய தூதன் என்கிற பதமெல்லாம், பழைய ஏற்பாட்டில் வருகிற பதமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை பாருங்கள், இச்சையினால் விழுந்து போகிறது. ஆனாலும் கடைசியில் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஒரு விசை கேட்டுருன்னு சொல்லி மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்துடலாம். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தோன்னா, அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே சிம்சோனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சாலமோனுடைய பெயர் அங்கே இல்லை. பாருங்கள், அருமையாக ஆண்டவர் அந்த மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே, ஏன்னா அவன் அழைக்கப்பட்டதே, அபிஷேகம் பண்ணப்பட்டதே பெலிஸ்தர் பழிவாங்கிறதுக்கு தான், பெலிஸ்தனுடைய ஆக்கினைகளை அவங்களுக்கு நிறைவேற்றி தீர்க்கறதுக்கு தான் ஆண்டவர் சிம்சோனை ஏற்படுத்தினார். அந்த காரியத்தை அவன் செஞ்சான். ஆண்டவரை ஒரு விசை நினைத்தரலும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவன் உயிரோடு இருக்கும்போது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கணும், மறிக்கும் போது அவனோட கூட சேர்ந்து மறித்த பெலிஸ்தர்கள் ஏராளம் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் தேவ திட்டத்தை அவங்க முடிச்சுட்டான், மன்னிப்பு கேட்டு அவங்க திட்டத்துக்குள்ளே வந்துட்டான். ஆனால் அப்படி அவனுடைய முடிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி போயிடுச்சு பாருங்கள். அந்த அழைப்பை பாதியில் போயிட்டு வேறு ட்ராக்கில் போயிட்டு மறுபடியும் அந்த ட்ராக்குக்குள்ளே வந்துடுறான். ஆனால் எத்தனை பேர் அழைப்பை பெற்ற நாம் அந்த அழைப்புக்குள்ளே நிலைத்து இருக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை அதுதான். இன்றைக்கி நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, திட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, கரெக்டான ட்ராக்கில் நம்ம போகிறோமா, கரெக்டான ட்ராக்கில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா, இல்லை வழி விலகிட்டோமா, எங்கேயாவது ட்ராக் மாறிட்டோமா, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், அதற்கு சில தியாகங்களை நாம் கொடுக்க வேண்டியது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று சில காரியங்களை ஒதுக்கி தான் நம்ம தள்ள வேணும். சில காரியங்கள் உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. இச்சைகளுக்கு முடிவே இல்லை பாருங்கள். அதனால தான் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் காரியங்கள் வந்துருச்சு. பிசாசு அதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற என்று வசனம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கெல்லாம் நூதனமான காரியங்களை கொடுத்து, அதாவது ஷார்ட் வீடியோ அப்படின்னா மக்களுக்கு என்னென்னா அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அவங்களுடைய பார்வைக்கு அதுக்கு பேர் ஷார்ட் வீடியோ, ஆனால் அதுக்கு முடிவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, நான்ஸ்டாப் கொண்டாட்டங்கள், அந்த மாதிரி காரியங்கள். அப்படி இச்சைகளுக்கு முடிவே இல்லை. உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். ஒரு இச்சை விட்டால் இன்னொரு இச்சை. பாருங்கள், ஒரு மனுஷர்கள் ஒரு பாவத்தை விட்டு இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் அப்படியே அது பெருகி தான் போகும். அதான் வசனம் சொல்கிறது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவ்வளோதான். அந்த இச்சையோட ஸ்டார்டிங் அது கரு உருவாவதை போல அதனுடைய அந்த முடிவு என்ன, ரிசல்ட் என்னன்னா மரணம். அதனால தான் தாவீது ஜெபிப்பார், துணிகரமான பாவத்துக்கு விலக்கி காப்பாத்திருங்க ஆண்டவரே. துணிகரமான பாவம் மீறுதல்கள் வரும்போதே, அந்த சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும்போதே துணிகரமான பாவமாக மாறாததுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி, அந்த அழைப்புக்கான வாசல்கள் திறக்கப்படும்படி இந்த காரியங்களை நம்ம விட்டுறணும். ஆண்டவருக்காக விட்டவங்க எதுலேயும் நஷ்டப்பட்டது இல்லை, ஆண்டவருக்காக விட்டவங்க எதுலேயும் அவங்க குறைவுபட்டது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். வேறு கோணத்தில் சொல்லணும்னு சில காரியங்களை எடுத்து வச்சேன். ஆனால் ஆவியானவர் வேறு ட்ராக்கில் நடத்தி கொண்டு போகிறது என்னால் நல்லா உணர முடியுது. யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை என் ஆவியில் நல்லா உணர முடியுது. இன்னும் சில காரியங்களை வேறு காரியங்களை நான் எடுத்து வச்சேன். ஆனால் அந்த காரியத்துக்கு பக்கமே டச் பண்ணவே ஆவியானவர் விடலை. ஹல்லேலூயா. கர்த்தர் வேறு கோணத்தில் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நம்ம பிடிச்சிருக்கோமா, ஆசையாக தொடர்றோமா? சிலருக்கு ஆண்டவர், நீ ஆண்டவரை பற்றி சொல்லுன்னு சில காரியங்களை கொடுத்துருப்பாரு. நம்ம சொல்கிறோமா? அந்த உற்சாகத்தின் ஆவி எங்கே குறைஞ்சது, எங்கே ட்ராக் மாறணும், எங்கே வழி விலகணும், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பொன்னான இயேசுவை, புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணியனல்
நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். எத்தனையோ நன்மை அத்தனையும் செய்யும், எத்தனையோ நன்மை அத்தனையும் செய்யும். பொன்னான இயேசுவை பணிந்திடுவோம், பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை. நம்ம எதற்காக அழைத்தார் தெரியுமா? ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார் தெரியுமா? எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் அறிக்கை செய்தார். எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ திட்டம், உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஏதோ அப்படியே அழைக்கப்பட்ட நான், என் மேல அபிஷேகம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளவுதான் என்று சொல்லி ஓடாதபடிக்கு நான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ ஒரு காரியத்திற்கு தான் பிடிச்சிருக்கிறாரு. என் மேல ஒரு அழைப்பு இருக்குது, என் மேல ஒரு காரியம் இருக்குது. அந்த அழைப்பை தெரிந்து கொண்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அழைப்புக்கு நேரா, எனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாதைக்கு நேரா சவுளை போல என்னுடைய ஓட்டத்தை தற்கொலையில முடிக்காம சவுளா இருந்து பவுலா மாறின அந்த பவுலை போல ஓட்டத்தை ஜெயமா முடிக்க சிம்சோனை போல பாதி வழியில் ட்ராக் மாறிட்டு மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வந்தது மாதிரி இல்லை. என்னுடைய ட்ராக்ல பவுலை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஓட்டத்தை முடிக்க எலிசா மூலம் அற்புதம் செய்த தேவன் இந்த நாளில் அவரை நீங்க உலகமெல்லாம் அறிவிக்கிறதுக்கு சீசராய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் ஐயோன்னு வசனம் சொல்லுகிறது. என் மேல அழைப்பு இல்லை, அந்த அழைப்பு எனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, இயேசுவால நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்து இயேசுவினால அவருடைய இரத்தத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த காரியத்தை நீங்க பிடித்து கொள்ளும்படி ஆசையா நீங்க தொடருங்க. ஹல்லேலூயா. எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். அரணான கோட்டைகளை பிடிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த காரியத்தில் குந்தி நடக்கிறீங்களோ, எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியலையோ, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மேல ஹல்லேலூயா. இது ஆன்லைன் மீட்டிங் நீங்க நினைக்கலாம், ஆனா உங்க பக்கத்துல உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்க பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வருகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஜெயம், அந்த காரியங்களை மேற்கொள்கிற ஜெயம், எந்த காரியத்துல இன்னும் நிக்கிறீங்களோ அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய ஜெயம். ஹல்லேலூயா. அரணான கோட்டைகளை அன்றைக்கு எரிகோ கோட்டை அரணிப்பான ஒரு கோட்டையா இருந்தது. யாரும் உள்ள இருந்து வெளியே வரல, வெளியே இருந்து உள்ள போகல. ஆனாலும் அந்த கோட்டையை, அந்த பெரிய கோட்டையை ஹல்லேலூயா ரிபலவ ஷவதுரிக்கன ரிக்கவரவா ரிக்கவதுரிக்கன ரிபலவரவா ரிஷவரவலவரிக்கன ரிக்கவரவா. ஒவ்வொருவர் மேல பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அரணான கோட்டைகளை பிடிக்க போறீங்க. இத்தனை நாள் காவல் பண்ணி வைத்திருந்த அந்த காரியங்களின் கட்டு உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் ரிபலவ ஷவதுரிக்கன ரிக்கவரவா. ஹல்லேலூயா. ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தி கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியம் உங்களை தடையா இருந்துச்சோ, எந்தெந்த காரியம் உங்களை கட்டி வைத்து இருந்துச்சோ, அந்த காரியங்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆபிரகாமின் குமார்த்தியாகிய
இவளை அவிழ்த்து விட வேண்டாமா என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் தொனிக்கிறது. ஹல்லேலூயா. 18 வருஷமாய் சாத்தானுடைய கட்டினால் கட்டப்பட்டிருக்கிற சில நமக்கே தெரியாம வஞ்சகமான கட்டுகள், வஞ்சகனுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்கிறதே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை விடுதலை, ஆவியில ஒரு விடுதலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தையின்படி அரணான கோட்டைகளை பிடிக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.